அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதினமும் ஆவியானவரோடு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அனுதினமும் ஆவியானவரோடு நடப்பது, பேசுவது, பழகுவது எத்தனை இனிமையாக இருக்கிறது அல்லவா? வனாந்தரமான இந்த உலகத்தில் கெடுபாடுகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உத்தரம் நிறைந்த உலகத்தில் அவர்தான் நம்முடைய பாதுகாப்பின் அரண், அவர்தான் நமக்கு கோட்டை இல்லையா? அப்புறம் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை போல ஒரு வாழ்க்கை வேற எங்க நமக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய பெரிய கிருபை, எனக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறது. சரி, தெய்வீக நடத்துதல் என்ன? ஆவியானவர் எதை சொல்ல விரும்புகிறார்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று அப்படின்னு ஷார்ட்டா சொல்லிட முடியாது. வசனம் சொல்லுகிறது, ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. பொதுவாக பேசும்போது அந்த ஆளை எதிர்த்து நிற்க முடியாதுப்பா, ஐயோ அவங்களெல்லாம் நம்மளால எதிர்த்து போராட முடியாதுப்பா அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஞானத்தை ஆவியை எதிர்த்து நிற்க முடியல. யார் இந்த மனிதன்? ஸ்தேவான். ஸ்தேவானுடைய தொழில் என்ன? அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? ஐயா, ஆதி சபையில ஒரு சின்ன குழப்பம், சாப்பாடு பரிமாறுகிற காரியத்தில். அந்த காரியத்தில் ஒரு 7 பேரை சூஸ் பண்ணி அந்த 7 பேரில் சாப்பாடு பரிமாறுகிற 7 பேரில் ஒருத்தர் தான் ஸ்தேவான். ஆனால் அது அவர் சபையில் தலைவர்களுக்கு செய்ய வேண்டிய, விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையாக இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு தொழிலை வேலையை செய்தாலும் அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதற்கு இந்த வசனம் ஒரு பெரிய சான்று, ஒரு பெரிய ஆதாரம். அவன் மேல இருக்கிற ஆவி ஞானத்தை கொண்டு வருகிறது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை யாராலும் எதிர்த்து நிற்க முடியல. இந்த 2 கிருபை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு நபரா சபையில, ஊழியங்களுக்கு மத்தியில, உங்க ஆபீஸ்ல இருக்கிற கம்யூனிட்டியில ஒரு வித்தியாசமான ஆளாவே நீங்க மாறிடுவீங்க. அதுக்கு காரணமே அபிஷேகம்தான். அதுக்கு காரணமே அபிஷேகம்தான். அப்போ இந்த நாட்கள்ல ஆவியானவரே, ஸ்தேவானுக்குள்ள இருந்த அந்த ஞானம், அவனை அற்பமா நினைக்கலாம், ஒரு சாப்பாடு பரிமாறுறவன் நினைக்கலாம். ஆனா அவனுடைய ஞானம், அவனுடைய ஆவியை ஒருத்தரால் எதிர்க்க முடியல. சோர்ந்து போயிட்டீங்களா? அவங்க எனக்கு விரோதமா, இவங்க எனக்கு விரோதமா போராட்டம் வந்தா கவலைப்படாம ஒன்னே ஒரு ஆயுதம் உங்ககிட்ட இருக்குது, அதான் அபிஷேகம். கையில் எடுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பல பட்டணத்தார் அவனை எதிர்த்து வராங்க, எதிர்த்து நிற்க முடியல. காரணம் அந்த ஒரு டிவைன் விஸ்டம், தெய்வீக ஞானம். அவன் மேல இருக்கிற அந்த ஆவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அனாயிண்டிங் ஹெவியா இருக்குது, அவனை எதிர்த்து நிற்க முடியல. அதுக்கு என்ன ரகசியம்? தனியா தேவனோடு உறவாடி ஆவியில நிரம்பி ஒப்பு கொடுத்து அபிஷேகத்தை காத்து கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியே உங்களை இன்றைக்கு நடத்த போகிறார். ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தங்களை அற்பமாக எண்ணுகிறார்கள். காரணம் குறைந்த வருவாய், ஏழ்மையான நிலைமை, சாதாரண குடும்ப நிலைமை, போராட்டமான வாழ்க்கை, சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நீர் ஊற்றி இருக்கிற அந்த தெய்வீக அபிஷேகம் இன்று முதல் ஞானத்தின் ஆவியையும், யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு வல்லமையான ஆவியையும் இந்த பிள்ளைகளுக்குள்ள நீர் அந்த ஆவியை பலப்படுத்துங்க, அபிஷேகத்தை பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இதுதான் இன்னைக்குரிய வார்த்தை. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. ஆண்டவர் நடத்துவார். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹிந்தி மொழியில டப்பிங் பண்ணி நம்ம அனுப்புறோம் இல்ல,
அந்த மக்களெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.